அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். போன வீடியோவுக்கு நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மெல்ல அரும்பும் மாணவர்கள் 50 மதிப்பெண்களுக்கு பெறுவதற்கு நம்ம என்ன முயற்சி செய்யலாம், ரொம்ப எளிமையாக எப்படி அந்த மாணவர்களை தேர்ச்சி அடைய வைக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரிவு 2ல் 2 மதிப்பெண்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த பிரிவு 2 மதிப்பெண்கள் கேள்வியில் மொழிபெயர்ச்சி கொடுப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 23வது கேள்வி அந்த மாதிரி 1-2 மாறுபடலாம். பெரும்பாலும் இந்த 23வது கேள்வியில் இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அந்த மாணவன் 2 மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இயற்கை செயற்கை அப்படின்னு கொடுப்பாங்க. இயற்கை செயற்கை. இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, இயற்கை என்று எழுதாமல் செயற்கை என்று எழுதினேன். இதே போல கொடு கோடு, இதையும் கொடு என்று எழுதாமல் கோடு என்று எழுதினேன். இதே போல பெரு பேரு, பெரு என்று எழுதாமல் பேரு என்று எழுதினேன். இதே போலதான் மலை மாலை, இந்த மாதிரி மலை என்று எழுதாமல் மாலை என்று எழுதினேன். இதே மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கிடணும், எழுத பழக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு 2 மதிப்பெண்கள் கட்டாயமாக அந்த மாணவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட இது 16வது கேள்வி அல்லது 17வது கேள்வியில் அமையும். பிரிவு 2ல் தான் 2 மதிப்பெண்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க, விடைக்கேற்ற வினா அமைக்க. இப்போ முதல்ல இப்போ நமக்கு ஒரு கேள்வி நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த கேள்வியில் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்கள் அமைந்திருக்கும். இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் மெல்ல அரும்பும் மாணவர்களுக்கு இந்த கடைசி எழுத்து மெய்யெழுத்து வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, மெய்யெழுத்தில் உள்ள புள்ளி எடுத்துடணும். அப்போ மேன்னு இருக்கும். மெய்யெழுத்தில் உள்ள புள்ளி எடுத்துனா மே இருக்கும். அது பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போட்டு கண்டிப்பாக வினாக்குறி போட சொல்லிடுங்க. அப்போது நமக்கு எப்படி இருக்கும்,
அமைந்திருக்குமா அப்படின்ட்டு இருக்கும். அமைந்திருக்குமா அப்படின்ட்டு இருக்கும். அப்போ ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்கள் அமைந்திருக்குமா இப்படி போட்டாலும் நமக்கு ஒரு மதிப்பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நமக்கு இதில் 2 கேள்விகள் என்ன செஞ்சுருக்கோம், இடம்பெற்றிருக்கோம். அப்போ மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், புள்ளி எடுத்துடணும், பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போட்டுறணும், துணைக்கால், அடுத்தது கண்டிப்பாக வினாக்குறி இடம்பெற்றிருக்கணும். இப்படி எழுதினாலே ஒரு மதிப்பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லித்தரேன். சொல் ஆராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ஈரா இளங் குமரனார் இப்படி இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும், இருள உள்ள புள்ளி எடுக்கணும். புள்ளி எடுத்துட்டு பக்கத்தில் துணைக்கால் போடணும், வினாக்குறி போடணும். சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு இரா இளங்குமரனரா அப்படின்னு சொல்லி நமக்கு வினாவாக அமைஞ்சிரும். அப்போது மெய்யெழுத்து நமக்கு வந்துச்சு, கடைசியில் விடைக்கேற்ற வினா அமைக்கங்கிற கேள்வியில் நமக்கு மெய்யெழுத்து வந்தது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதில் உள்ள புள்ளியை முதல் எடுக்கணும், அதுக்கப்புறமா துணை எழுத்து போடணும், அப்புறம் வினாக்குறி இடணும். இதுதான் முதல் வகை. அடுத்ததாக நம்ம இதில் இன்னொரு வகை என்னென்னா, தூ வந்துச்சுன்னா, அதாவது கடைசி எழுத்து தூ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நான் எடுத்துக்காட்டு எழுதுகிறேன். தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. அப்போ கடைசியில் தூ வந்திருக்கு. அப்போ இந்த தூ வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா தா போட்டுறணும். தூ வந்துச்சுன்னா தா போட்டுறணும். மெய்யெழுத்து வந்தால் புள்ளி எடுத்துட்டு துணை எழுத்து போட்டு நம்ம வினாக்குறி போட்ட மாதிரியே இங்கே தூங்கிற எழுத்து வந்தால் தா அப்படின்னு போட்டுறணும். இதுதான் ரெண்டாவது. இது பாருங்க, தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளதா இப்படின்னு வந்தால் இதற்கு சரியாக ஒரு மதிப்பெண்கள் போடுவாங்க. நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு கருவியான வாட்சன் சில நிமிடங்களில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. இப்போ இதில் கடைசியில் தூ வந்திருக்கு. தூ வந்தால் நம்ம அந்த தூவை எடுத்துட்டு அந்த தூக்கு பதிலாக தா போட்டுறணும். தூவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தா போட்டு வினாக்குறி போட்டணும். இப்போ எப்படி இருக்குது, செயற்கை நுண்ணறிவு கருவியான வாட்சன் சில நிமிடங்களில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்ததா அப்படின்னு சொன்னால் இதற்கு ஒரு மதிப்பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அடுத்ததான் அதே விடைக்கேற்ற வினா அமைக்கல ந வந்தால் என்ன போடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ந வந்தால் என்ன போடணும்னு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நாயக்கர் மராட்டியர்
ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோர்களுக்காக கட்டப்பட்டன. கடைசியில் நே வந்திருக்கு. அப்போ கடைசியில் நே வந்தால் அதில் வா போட்டுற வேண்டிதான். நேவை எடுத்துட்டு வா போட்டுற வேண்டிதான். போட்டுட்டு ஒரு வினாக்குறி போட்டணும். அப்போது நே வந்தால் வா போட்டுறணும். என்ன? நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோர்களுக்காக கட்டப்பட்டனவா இப்படின்னு சொன்னால் இதுக்கு 1 மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா, மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த மெய்யெழுத்துக்கள் உள்ள புள்ளியை எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டு வினாக்குறி போட்டுறணும். இப்போது தூ வந்ததுன்னா நம்ம தா போட்டுறணும். அதே மாதிரி நே வந்துச்சுன்னா வா போட்டுறணும். பெரும்பாலும் இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நீங்கள் எத்தனை வருட கொஸ்டினை நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த 3மே தான் கிட்டத்தட்ட வரும். 3மேனா இதில் மெய்யெழுத்துக்கள் வரும். தூ ந இப்படி வந்தால் நீங்கள் இதை மாதிரி போட்டுட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா மெல்ல அரும்பு மாணவர்கள் எளிதாக இதில் 2 மதிப்பெண்கள் பெற்று விடுவர். அப்போது மெய்யெழுத்து வந்தால் நீங்கள் புள்ளி எடுத்துட்டு துணை எழுத்து போட்டுட்டு வினாக்குறி போட்டுறணும். அதே போல் தூ வந்துச்சுன்னா தா போட்டுறணும். நே வந்துச்சுன்னா பக்கத்தில் வா போட்டுறணும். நேயை அடிக்க வேண்டாம், பக்கத்தில் வா போட்டுறணும். இதுதான் ஒரு ஷார்ட்கட். பிரிவு 4ல் 40வது கேள்வி, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது 5 மதிப்பெண்கள் வினா. இப்போ 40வது கேள்வி, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இப்போ காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பார்த்த உடனே 2 வகையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எது வந்தால் எது போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து 5 மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தவறில்லாமல் எழுதுனீங்கன்னா 5 மதிப்பெண்கள் போட்டுருவாங்க. இல்லைனா கண்டிப்பாக 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து முதல்ல ஒரு என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகு. இதை இப்போ இந்த வரிகளை பொதுவாக எழுதிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கல்ல, அதில் அந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நூலைப்படி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் படித்தா போதும். அந்த படத்துக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் படித்தா போதும். மற்றதை இது எல்லாமே மற்ற கவிதைகளுக்கு பொதுவாக இவ்வளத்தையும் எழுதிக்கலாம். இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகு. இதை ஒரு 4 படத்துக்கு நீங்கள் பொதுவாகவே எழுதிக்கலாம். பொதுவாக எழுதிட்டு கடைசியில் உள்ள இந்த வரிகளை மட்டும் மாற்றினா போதுமானது. அது எந்த இதெல்லாம் நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். எந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுகக்கு இவ்வளவும் நீங்கள் எழுதணும், இந்த கடைசி வரியை மட்டும் மாற்றணுங்கிறத நான் வந்து தெளிவாக இறுதியில் சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக இயல் 3ல் இந்த படம் கொடுத்துருக்காங்க. இயல் 3ல் இந்த படம் கொடுத்துருக்காங்க. இப்போ இயல் 3ல் அந்த படம் கொடுத்துருக்காங்களா, அந்த படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதலாம்னா, இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கடைசி வரிக்கு பதிலாக என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால்,
இயல் 3 உள்ள படத்துக்கு இந்த நூலைப்படி மட்டும் எழுதாம நூலைப்படின்னு எழுதாமல் இதுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா அன்பு செய்திடுன்னு மட்டும் எழுதினா போதும். அன்பு செய்திடுன்னு மட்டும் எழுதினா போதும். 3வது இயலில் உள்ள அந்த படத்துக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகு, அன்பு செய்திடு அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும். நீங்கள் எப்படி எழுதிட்டு நீங்கள் தலைப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக இதுக்கு தலைப்பு கொடுக்கணும். நான் சொன்னதுக்கு நீங்கள் நூலைப்படின்னு தலைப்பு கொடுத்துருங்க. இப்போ 3வது இயலுக்குள்ளது சொன்னல அதுக்கு நீங்கள் அன்பு செய்திடுன்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருங்க. அப்போது இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு 5 மதிப்பெண்கள் பெறலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது 6வது இயலில் உள்ளதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ 6வது இயலில் அந்த உழைப்பாளியோட சிலையை பார்த்து அந்த படத்தை பார்த்ததுன்னே நீங்கள் என்ன எழுதணும்னா இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகுன்னு எழுதிட்டு இந்த நூலைப்படி அன்பு செய்திடுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்னா உழைப்பே உயர்வுன்னு எழுதிட வேண்டியதான். உழைப்பே உயர்வு. அப்போ இதை நீங்கள் தலைப்பாக உழைப்பே உயர்வு போட்டுறணும். அப்போது அந்த உழைப்பாளியினுடைய அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகு, உழைப்பே உயர்வு அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5வது இயலில் கலை அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த படம். அந்த படம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த கலை பாடத்தை நீங்கள் படத்தில் உள்ளது கேட்டிருந்தாங்கன்னா கேள்வியில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகுன்னு எழுதிட்டு என்ன எழுதணும்னா கலையை வளர்த்திடு, கலையை வளர்த்திடு. இந்த ஒரு வரி மட்டும் சேர்த்தா போதும். இதையே தலைப்பாக கொடுத்துருங்க, அல்லது கலைன்னு மட்டும் கூட நீங்கள் தலைப்பாக கொடுக்கலாம். கலையை வளர்த்திடுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 5 மதிப்பெண்கள் முழுமையாக இந்த பாடலுக்கும் பெறலாம். எப்படி எழுதணும்னா இந்த காட்சி இன்பமோ இன்பம், இந்த காட்சி சிறப்போ சிறப்பு, இந்த காட்சி அழகோ அழகு, கலையை வளர்த்திடு. அதோட நம்ம இது முழு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2வது இயலில் உள்ள இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம். இந்த கேள்வி வந்தனா எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். அது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா இந்த காட்சி துன்பமோ துன்பம், இந்த காட்சி அழுகையோ அழுகை, இந்த காட்சி அழிவோ அழிவு. அடுத்தது எழுத வேண்டியது மரத்தை வெட்டாதே. இதோட முடிச்சாலும் சரி, அல்லது மரம் வளர்த்திடு, இதையும் சேர்த்து எழுதினாலும் சரி. அப்போது நீங்கள் அந்த 2வது இயலுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிற அந்த படத்துக்கு இந்த காட்சி துன்பமோ துன்பம், இந்த காட்சி அழுகையோ அழுகை, இந்த காட்சி அழிவோ அழிவு, மரத்தை வெட்டாதே மரம் வளர்த்திடு இப்படி கொடுத்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் பெறலாம். நீங்கள் தலைப்பாக மரம் வளர்த்திடு அல்லது மரத்தை வெட்டாதே இதை கூட நீங்கள் தலைப்பாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3வது இயலில் இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னு நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கு இந்த காட்சி துன்பமோ துன்பம், இந்த காட்சி அழுகையோ அழுகை, இந்த காட்சி அழிவோ அழிவு அப்படின்னு எழுதிட்டு இந்த 2 வரிக்கும் பதிலாக நம்ம அலைபேசியை அணைத்திடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அல்லது அலைபேசி அழிவை தரும்
அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். எது உங்களுக்கு எளிதாக இருக்கோ அதை வந்து அல்லது இந்த 2 வரிகளையுமே கூட படிக்க முடிந்தால் படித்துக்கொள்ளலாம். படிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு வரியை நீங்கள் தலைப்பாடு செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மரம் பற்றிய ஒரு படம் தான். இதுக்கு நீங்கள் 2வது இயலுக்கு என்ன எழுதுனீங்களோ அதையே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ 2வது இயலுக்கு நீங்கள் என்ன எழுதுனீங்கன்னா, இந்த காட்சி துன்பமோ துன்பம், இந்த காட்சி அழுகையோ அழுகை, இந்த காட்சி அழிவோ அழிவுன்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டாதே மரம் வளர்த்திடு அப்படிங்கிறத நீங்கள் 2வது இயலுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த இயலுக்கும் இந்த இயலில் உள்ளதுக்கு 4வது இயலுக்கும் உள்ளதுன்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 2 4க்குமே ஒரே இதை நீங்கள் படிக்க வச்சு என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் அலைபேசி தான். இந்த அலைபேசிக்கும் இதை மாதிரி எழுதினா போதும். இந்த காட்சி துன்பமோ துன்பம், இந்த காட்சி அழுகையோ அழுகை, இந்த காட்சி அழிவோ அழிவு எழுதிட்டு அலைபேசியை அணைத்திடு அலைபேசி அழிவை தரும்னு எழுதலாம். அல்லது அலைபேசியை பயன்படுத்தாதே அப்படின்னு கூட என்ன செய்யலாம், எழுதலாம். என்ன வரினாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ இதுக்கும் நீங்கள் வந்து இதை பழைய இதையே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். 3வது இயலுக்கு என்ன எழுதுனீங்களோ அதே இது தான் இந்த 7வது இயலுக்கும் நீங்கள் எழுதிக்கிடலாம். அப்போ மிக எளிதாக இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ எந்த இயலுக்கலாம்னா 1வது இயல், 3வது இயல், 6வது இயல், 5வது இயல், இது எல்லாத்துக்குமே இந்த காட்சி அழகோ அழகு, இந்த காட்சி இன்பமோ இன்பம் அப்படி எழுதுவீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் அழகோ அழகு, இன்பமோ இன்பம் அப்படின்னு எழுதுவீங்கல்ல, அதை வந்து இந்த 1 3 6 5 அதில் உள்ள படங்களுக்கு இதை எழுதிக்கிடலாம். அதுக்கப்புறமா 2வது இயல் 3வது இயலில் 70வது பக்கத்தில் உள்ளதுக்கு 70வது பக்கம், அதே மாதிரி 4வது இயல் 7வது இயல் இதில் ஃபுல்லாக துன்பமோ துன்பம் அந்த வரிகளை என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கிடலாம். 1 3 6 5 இதில் இந்த காட்சி அழகோ அழகு அப்படின்னு எழுதுவீங்கல்ல, அதை எழுதிக்கிடலாம். இந்த 2வது இயல் 3வது இயலில் 70வது பக்கத்தில் உள்ளது, 4வது இயல் 7வது இயலில் உள்ளதுக்கு வந்து துன்பமோ துன்பம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். 3வது இயலில் என்னென்னா இந்த அலைபேசியை வச்சுட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிறவங்களை படம் எடுப்பாங்க, அந்த காட்சிக்கு நீங்கள் துன்பமோ துன்பம் அந்த இதை என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கிடலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த மெல்ல அரும்பு மாணவர்களை எவ்வளவு எளிதாக படிக்க வைக்கலாங்கிறத பார்த்தோம். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் எளிமையாக எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.